ஃபைனலைசேஷன் லெவல். ஸோ இதுதான் ஐ திங்க் அக்கௌண்டன்ட்ஸுக்கு வந்து நல்ல சேலரி கொடுக்குற லெவல். ஃபைனலைசேஷன் லெவல் நான் மீன் பண்ணும்போது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரெண்டாவது அந்த அக்யூரசி, அந்த ரிப்போர்ட்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த லெவல். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரி, நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அக்கௌண்டன்ட்டோடைய லைஃப்பில் அவனோட கரியரில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூவாக இருக்கிறது இந்த லெவல் தான். ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணி மிடில் லெவல் அக்கௌண்டண்ட்டாக இருந்து சீனியர் அக்கௌண்டண்ட்டாக வந்த பிறகு அவன் வந்து ஒரு எம்ப்ளாயியாகவே கண்டினியூ பண்ண போகிறானா, அவனோட கரியரை வந்து ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு எம்ப்ளாயியாக ஒரு ஆர்கனைசேஷனுக்காக மட்டுமே அவனை டெடிகேட் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறானா, இல்லை அவன் ஒரு ஃப்ரீலான்சராக மாற போகிறானா, அதுதான் இந்த ஸ்டேஜில் வரப்போகிற பிரேக் த்ரூ. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கம்பெனி என்ன சேலரி ஆஃபர் பண்ணதோ அதை நோக்கி நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது தான் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜஸ். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டேஜஸ் எல்லாமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ அதை எனக்கு ஆஃபர் பண்ண கம்பெனிஸ் ரெடியாக இருப்பாங்க. ஓகே.